ஒவ்வொரு கட்சியும் செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு, உயர்மட்ட குழு, தாழ்மட்ட குழு, நடுமட்ட குழு, ஓரஞ்சார குழு இப்படி எல்லா குழுவையும் ஒன்னா கூட்டி கிண்டி கிளறி தோண்டி துருவி அலசி ஆராய்ஞ்சு நோண்டி நொங்கெடுத்து அடுத்து வரும் சட்டசபை தேர்தலில் எப்படியாச்சும் ஜெயிச்சுப்படணும்னு தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் நம்ம நிருபர் குழு, ஆசிரியர் குழு, ஆலோசகர் குழு, போன குழு, வந்த குழு, நொந்த குழு எல்லா குழுவையும் ஒன்னா கூட்டி மாவரைச்சி மசாலா சேர்த்து சூடாக்கி சுவையாக்கி இனிப்பா புளிப்பா கசப்பா இன்னும் சிறப்பா செய்திகளை தோசையாக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. கடிதம் கடிதம் சென்னை டு டெல்லிக்கு வரைந்த கடிதம். முல்லை பெரியாறு அணை நீர் மட்டத்தை உயர்த்த மேற்பார்வை குழு அமைத்த மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் கடிதம் மூலம் நன்றி. கச்சத்தீவு விவகாரத்தில் மீனவர்கள் கோபம், தீவை மீட்க மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வைகோ கடிதம். சனை சனை ஆலோசனை இலை கட்சி ஆலோசனை கட்சி வளர்ச்சி சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பற்றி முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அஇஅதிமுக தீவிர ஆலோசனை 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம். சனை சனை ஆலோசனை தாமரை கட்சியும் ஆலோசனை. தேசிய தலைவர் தேர்வு அமைச்சரவை மாற்றம் பற்றி பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா ஆலோசனை. நிதி அமைச்சகம் பிரதமர் அலுவலகம் எல்லோருக்கும் தெரிவித்து முறைப்படி நடந்தது அலைக்கற்றை ஏலம். 2G வழக்கில் ஆராசா சாட்சியம். இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளை அகற்ற விரைவான முயற்சி. தொற்று நோய் பரவலை தடுக்க தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி. சென்னை மவுலிவாக்கத்தில் 6ஆம் நாளாய் மீட்பு பணிகள் தீவிரம். பொறியியல் படிக்க எந்த கல்லூரி ஜூலை 7 முதல் ஆகஸ்ட் 4 வரை மீண்டும் தொடங்குது மாணவர் கலந்தாய்வு. அட்டவணையை வெளியிட்டது அண்ணா பல்கலை. உரிக்க வெங்காயம் விலை ஏறுது வெங்காயம். குறைந்தபட்ச ஏற்றுமதி விலை டன்னுக்கு 30,000. உயர பறக்கும் வெங்காய விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை. தப்பு 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 VAO-க்கள் 2 பேரை இடைநீக்கம் செய்தது ரொம்ப தப்பு. தமிழக அரசை கண்டித்து VAO-க்கள் போராட்டம். சேலத்தில் சாலை மறியல். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. பொருளாதார சீர்திருத்தம் என்ற பெயரில் மத்திய அரசின் கசப்பு மருந்து நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று இலக்கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக உறவு பாலத்தை கடக்கிறார் நமது மத்திய மாநில செய்தியாளர். முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் மத்திய அரசு என்ன முடிவெடுக்க போகிறது என்றும், மன்மோகன் சிங்கை வரவேற்க போகாத முதல்வர் மோடியை வரவேற்று வழி அனுப்பி 1/4 மணி நேரம் உரையாடியதன் மர்மம் என்ன என்றும் திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி மேல் கேள்வி கேட்டுள்ளதாக சொந்த வீட்டுக்குள் நடக்கும் அடிதடி சண்டையை விளக்கிவிடுகிறார் நமது பாசக்கார செய்தியாளர். வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிய மக்கள் நல பணியாளர்களை அங்கங்க அரசாங்க பதவியில மீண்டும் பணி அமர்த்த முடியுமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்விக்கணை தொடுத்திருப்பதாக பல ஆண்டு போராட்டத்திற்கு விடிவை தேடுகிறார் நமது வேலை வெட்டி இழந்த செய்தியாளர். ஆகஸ்ட் 17 சேலத்தில் கல்வி உரிமை மாநாடு நடத்துகிறோம். அதன் பிறகு தொண்டர்களிடம் கருத்து கேட்டு திமுக கூட்டணிக்கு விடுவதா அல்லது தொடர்ந்து ஒட்டிக்கொள்வதா என முடிவு செய்யப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் உருவியதாக வாக்குகளை கணக்கு பண்ணுகிறார் நமது கருத்தான செய்தியாளர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் ஆலையின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 2 தொழிலாளர்கள் பலியானதாக முடிவில்லாமல் தொடரும் கொடூரங்களை தெரிவிக்கிறார் நமது விஞ்ஞான உலகத்து செய்தியாளர். தினம் சமையல் செய்யும் காய்கறிகளின் விலை உயர்வை கண்டித்து பீகார் மாநில ராஷ்டிரிய ஜனதா MLA தினேஷ்குமார் வெங்காயம் உருளைக்கிழங்கு மாலை அணிந்து சட்டசபைக்கு சென்றதாக பரபரப்பை கிளப்புகிறார் நமது உழவர் சந்தை செய்தியாளர். டெல்லி, மும்பை, சென்னை அடுக்குமாடி கட்டிட விபத்துகள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்ட வீட்டு வசதித்துறை அலுவலர்கள் மாநாட்டில் பேசிய அத்துறையின் அமைச்சர் வெங்கையா நாயுடு, நாட்டில் உள்ள அனைவருக்கும் 2022ஆம் ஆண்டுக்குள் குடியிருக்க வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்ததாக அள்ளி விடுகிறார் நமது கனா காணும் செய்தியாளர். செம்மர கடத்தல், சந்தனமர கடத்தல், வனத்துறை அலுவலர்கள் கொலை வழக்குகளை விரைந்து முடிக்க ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட 346 பேரும் திருப்பதியில் திறந்தவெளி மைதானத்தில் ஆஜர் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதாக பதுங்கி பாய்கிறார் நமது அண்டை மாநிலத்து செய்தியாளர். பிரபல கால்பந்து வீரர் டேவிட் பெக்காம் எனக்கு நண்பர். ஆனால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து என்னுடைய போட்டியை ரசித்த சச்சின் டெண்டுல்கர் யாரென்றே தெரியாது என்று
விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மண்ணை கவிய மரிய சரபோவா கூறியதாக கிணற்றுக்குள்ளேயே கிடக்கும் தவளையை தேடுகிறார் நமது விளையாட்டு செய்தியாளர். பிரேசிலில் நடக்கும் FIFA கோப்பை கால்பந்து போட்டியில் மாறி மாறி கோல் கீப்பர்கள் சாதனை நடத்தி வருவதால் இது கோல் கீப்பர்களின் உலக கோப்பையாக மாறி வருகிறது என்று செய்தி சொல்கிறார் நடு சாமத்தில் மேட்ச் பார்த்த சிறப்பு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். எம்ஜிஆர் கருணாநிதியை விமர்சனம் செஞ்சிருக்கேன். இப்போ முதல்வராக இருக்கிற ஜெயலலிதாவை கூட அப்போ விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட 45 வருஷ பொது வாழ்க்கையில என்னை திட்டி பேசின ஒரே ஆளு முரசு கட்சி எம்எல்ஏ பார்த்தசாரதி தாங்க. கேப்டன் விஜயகாந்த் சென்னையில் இருக்கிற 14 தொகுதியில் எங்கே வேணாலும் நிற்கட்டும், அவரை எதிர்த்து நான் நிற்பேன். ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு என்னை விட கூட வாங்கிடட்டும், அரசியலை விட்டே நான் ஓடிடுவேன்னு சவால் விட்ட தமிழருவி மணியனை பத்தி தாங்க இப்ப பார்க்க போறோம். இந்த கட்சிக்கு வாக்கு வங்கி கூடிடுச்சு, அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி கூடிடுச்சுன்னு தனக்கு தானே குடுகுடுப்பை ஆற்ற தமிழருவி மணியனுக்கு இப்போ கொலை மிரட்டல் வந்திருக்குங்க. காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்ததும் காந்திய மக்கள் இயக்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு மணியன். சொந்த கம்பெனினாலும் அவர் வேலை பார்த்தது முழுக்க மதிமுகவுக்கு. வைகோ வல்லவரு நல்லவரு, பல திறமைகள் உள்ளவருன்னு அவர் பாடாத பஜனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எப்படியும் வைகோவை முதல்வர் ஆக்கியே தீருவேன்னு அவர் முழங்கினதை பார்த்ததும் மதிமுக காரங்களுக்கே கண்ணு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே ஈழ பிரச்சனையில 2 பேரு கருத்தும் ஒன்னா இருக்கிறப்ப மணியனும் மதுவிலக்கை வலியுறுத்தினாரு. சும்மாவே ஷூவை மாட்டிட்டு நடைப்பயணம் போற வைகோ ஆமா மதுவிலக்கை கொண்டு வந்தே தீரணும்னு நடையா நடந்தாரு. பாஜக கூட்டணியில மதிமுக, பாமக, தேமுதிக 3ஐயும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட தமிழருவி மணியன் விஜயகாந்த் கிட்ட பலமுறை கூட்டணி தூது போய் அப்படியே பிஜேபி கூட்டணியிலும் ஃபெவிகால் போட்டு ஒட்ட வைக்க முயற்சி பண்ணினாரு. எப்படியோ கூட்டணியும் அமைஞ்சது, தேர்தலும் முடிஞ்சது. பாஜகவும் பாமக மட்டும் ஜெயிக்க மதிமுகவும் தேமுதிகவும் மண்ணை கவிச்சு. தமிழருவி மணியன் சொன்ன வாக்கு வங்கி கணக்கெல்லாம் தப்பு கணக்கு தான்னு வெட்ட வெளிச்சமாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருந்த மணியன் மறுபடி ஒரு சர்ச்சையை கிளப்பினாரு. பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டினவரு மதுவிலக்கை கொண்டு வரணும், அதுக்கு பாஜக, பாமக, மதிமுகவை சேர்த்து போராட்டம் பண்ண போறேன்னு சொன்னாரு. அப்போ தேமுதிகன்னு கொஸ்டின் கொக்கி போட்டாங்க பத்திரிகைக்காரங்க. மது வாசனை இல்லாத தலைவர்களைத்தான் போராட்டத்துக்கு கூப்பிடுவேன்னு மணியன் சொல்ல விஜயகாந்த் கட்சிக்காரங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும். மாட்டுத்தரகர்னு சொன்னப்பவே உன் மண்டையை உடைச்சிருக்கணும், தலைவரை பத்தி தப்பா பேசினா கைய காலை உடைப்பேன்னு தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதிங்கிறவர் போன் போட்டு தன்னை மானாவரியா திட்டியதா புகார் ஒன்ன கொடுத்திருக்காரு தமிழருவி மணியன். பார்த்தசாரதியும் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு தமிழருவி மிரட்டினதா புகார் கொடுத்திருக்காரு. இப்படி கூட்டணிக்காக யார் பின்னால அலைஞ்சாரோ அந்த கட்சி கூடவே இப்ப உரசல் வந்துருச்சு. தமிழருவிக்கு இப்ப இதுதான் தீராத தலைவலி. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, அவனால நாம கேட்டோம், நம்மளால அவங்க கேட்டாங்க, ஆக மொத்தம் எல்லாம் கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சு நம்ம அரசியல் வாழ்க்கை. இப்படிதாங்க புலம்பி தள்ளுனாங்க தோல்வி கண்டு துவளாத அரசியல் புலிகள். ஆனா என்ன, அடுத்த தேர்தலுக்கு தயாராகணும்ல, அதனால அடிச்சு விடுறாங்க பாருங்க. எதிர்கட்சி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யணும்னு எங்க கட்சி எம்பி தபஸ்பால் சொன்னது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக கட்சி அவரை கண்டிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் கூட தான் கடுமையாக கண்டனை தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அவரை பகிரம்ப மன்னிப்பு கேளுங்கன்னு உத்தரவு கூட போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் எல்லாரும் வந்துட்டு அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுக்குமாங்கிறீங்களே, இல்லை என்ன செய்ய சொல்றீங்க தெரியாம கேட்கிறேன். அவரை கொண்டு போட்டலாமா? கொண்டு போட்டா உங்க மனசு ஆறுதல் அடையுமா? இல்லை தெரியாம கேட்கிறேன். அண்ணாச்சி ஏன் கோவப்பட்டு இப்படி மலமலன்னு பேசுனது நான் இல்லைங்க, மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர் இருக்காங்களா, ஏன் அவங்க தான். பள்ளிக்கூடங்களில் பாலியல் கல்வி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தடை பண்ணணுங்க, அதெல்லாம் ஆகாதுங்க. ஏன்னா நம்ம கல்வி முறை அப்படிங்கிறத நம்ம இந்திய கலாச்சாரத்தோட கொண்டதுங்க. அது நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னால எய்ட்ஸ் வராதுன்னு கற்றுக் கொடுக்கணுங்க. அதை விட்டுட்டு பாலியல் உறவு கொள்ளும் பொழுது ஆணுரை அணிந்து கொண்டால்தான் எய்ட்ஸ் வராது அப்படின்னு ஒரு அரசாங்கமே சொல்கிறது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது இல்லைங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தாங்க பள்ளிக்கூடங்களில் பாடமாக வைக்கணும். ஆமாம், இப்படி ஒழுக்கம்தான் முக்கியம்னு சொன்னது நான் இல்லைங்க, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகா
சின்னத ஆளு அப்படின்னு சொல்றாங்களே பாஜக காரங்க. ஏங்க அவங்களுக்கு தைரியம் இருந்தா டில்லியில சட்டசபை தேர்தல் நடத்த சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு அந்த தேர்தல் நடந்தாலும் அதுல நாங்க தான் தனிப்பெரும்பான்மை வந்து ஜெயிப்போம். பூவு 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 இப்படி உறுதியா அடிச்சு சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த மதுவின் வாசம் அறியாதவங்களை வச்சு மதுவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு விஜயகாந்த்ங்கிற பேர் எங்கே அடிபடுதா? ஆனா இந்த தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி இருக்காரு பாருங்க, அவர் என்ன கூப்பிட்டு அப்படி மிரட்டுறாருங்க. எங்க தலைவரை குத்தம் சொல்லி தான் நீங்க பேசுறீங்க. என்ன ஏங்க, மது வாசம் அறிஞ்சவங்க யாரு அறியாதவங்க யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன? நல்லா கேட்டுக்குங்க. தமிழ்நாடு முதல்வர் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க எம்ஜிஆர், அவங்கள நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். 5 முறை முதல்வராக இருந்தவங்க கருணாநிதி, அவங்களே விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3வது முறையாக முதல்வராக இருக்காங்க ஜெயலலிதா, இவங்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். என்னோட சொந்த வெறுப்புக்கான விமர்சனம் பண்ணலையே, அவங்களோட நடவடிக்கையால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்காக தாங்க விமர்சனம் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி என்னோட 45 வருஷ வாழ்க்கையில் என்னை யாருமே இப்படி கீழ்த்தரமாக திட்டினது இல்லைங்க, மிரட்டினது இல்லைங்க. இந்த பார்த்தசாரதி மாதிரி ஆள்களை கூட வச்சுக்கிறது அந்த கட்சி தலைவருக்கு நல்லதில்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, இவங்களாம் தமிழ்நாட்டுக்கு முதல்வரானா எவ்வா தமிழ்நாட்டு கதி என்ன? ஒன்னே ஒன்று சொல்கிறேன் விஜயகாந்த், நல்லா கேட்டுங்க. அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் இருக்க 14 தொகுதியில் நீங்கள் எந்த தொகுதியில் நிற்கிறீங்களோ அந்த தொகுதியில் உங்களை எதிர்த்து நான் நிற்கிறேங்க. ஒரே ஒரு ஓட்டு என்னை விட நீங்கள் அதிகமாக வாங்கிருங்க பார்ப்போம். அப்படி மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் அரசியலை விட்டு விளைகிறேங்க. ஆமாம், இந்த சவால் நீங்கள் ஏற்றுக்க தயாரா? இல்லை தயாரான்னு கேட்குறேன். அண்ணாச்சி, தயாரான்னு கேட்டது நான் இல்லைங்க, தமிழருவி மணியன் இருக்காங்களா, அவங்க தான். இந்த பாருங்க மக்களே, நான் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் தொண்டர்களை பார்க்கறதுல நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால தான் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு இருக்கேன். சில பேர் சொல்றாங்க நான் தேமுதிகவை அடமான வச்சுட்டான். தேமுதிக இருக்க ஒரு தொண்டனை கூட நான் அடமான வைக்க விட மாட்டேன் மக்களே. அடுத்த தேர்தல்ல தேமுதிக மிகப்பெரிய சக்தியா வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நில்லு மக்களே. அதுக்கு நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு மாசமும் 1000 பேர் நம்ம கட்சியில புது உறுப்பினரா சேரணும் மக்களே. அப்படி சொன்னது நான் இல்லைங்க, தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சனையை முடித்து வைப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து சீனாவை ஓட ஓட விரட்டி அடிப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையின் அட்டூழியத்தை தடுத்து கச்சத்தீவை மீட்போம். இப்படி தேர்தல் நேரத்தில் போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அதாங்க இன்றைய கருத்து சித்திரம். கார்ட்டூன். அப்புறம் பண்ண அந்த உலகக்கோப்பை சரிங்களா, இந்த ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? எல்லா பக்கம் இப்ப அதான் நாடு பூராமே அதே தான். பாத்தீங்கன்னா வீட்டுல நாடகம் கூட பார்க்க மாட்டேங்கிறான் பையன், கால்பந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நைட்டு நடக்குது. இது வேற, ஏன்னா அங்க பகலுங்கும் போது நம்ம நேரப்படி நைட்ல தான் நடக்குது. அதனால அலாரம் வச்சு உட்காந்து பாக்குறாங்கப்பா. அந்த அளவுக்கு நாடு பூரா ஆர்வமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கால்பந்து ஃபுட்பால் அப்படின்ட்டு. இது இப்ப இந்த இதுல எந்த அணி ஜெயிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னப்பா இப்படி கேட்டு போட்ட? இந்தியா தான் கப் அடிக்க பண்ண. நல்லா கேட்டுங்க, பிரேசில் நடந்துட்டு இருக்கு. பிரேசில்ங்கிறது மிகப்பெரிய அணி. அது மட்டும் போர்ச்சுகல் இருக்கு, ஸ்பெயின் இருக்கு, எவ்வளவு அணிகள் இருக்காங்க. எத்தனை அணி வேணா இருக்கட்டுப்பா. இந்தியானா சாதாரணமா இந்த முறை இந்தியா கப் அடிச்சுட்டு வரும். நீ வேணா பாரு. நீ பண்ண ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா நினைக்கலாம். அதாவது தகுதி சுற்றுலயே இந்தியா வெளியே வந்துருச்சு. ஓ சரிங்களா, இப்ப அந்த போட்டியிலேயே வந்து நம்ம இந்தியா இன்னும் பங்கேற்றுக்கல. சரி, அது இல்ல போட்டியிலே இல்லையா? ஆமாங்க. அப்படி இருக்குமே அப்படி ஜெயிப்பாங்க? என்னப்பா இத்தனை கோடி பேர் இருக்கிறோம், அந்த போட்டியில இல்லைன்னா என்ன நீ சொல்ற? இப்படி உலக அளவுல இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. சரி, இப்ப எல்லாத்துலயும் இந்தியாவோட பங்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது ஃபுட்பால்ல இந்தியா இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் தானே? தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதுல கலந்துக்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுப்பா. கால்பந்தாட்ட உலக கோப்பை இதுல இந்தியா வாய்ப்பு கிடைச்சது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாட. சமயத்துல இவங்க போனாங்க. ஆனா என்னன்னா, இவங்க கால் வந்து ஷூ போடாம ஆடுறோம்
அப்படின்ட்டு போனாங்க. ஆனா அவங்க வந்து உறுதியா சொல்லிட்டாங்க அந்த கமிட்டி, அப்படிலாம் ஆட முடியாதுங்க, கால் ஷூ போட்டு தான் ஆடணும், வெறுங்காலோட ஆடக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து நம்ம நாட்டுல இந்த ஷூ போற பழக்கம் கிடையாது, அந்த பழக்கம் இல்லை நம்ம ஆளுகளுக்கு. நம்ம வீரர்கள் அப்படி ஷூ போட்டு ஆடி பழக்கம் இல்லை. அதனால அவங்க வந்து வேண்டாம் நான் கலந்துக்கலன்னு தெளிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாட நம்ம அந்த உலக கோப்பையில ஆடி இருந்தால் நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுது. இல்ல அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம பெரிய இடத்துல வர்றதுக்கு ஷூவையும் தாண்டி சரியா நம்மளுடைய அந்த ஊக்குவிப்பு இருக்குல்ல, அது வேணுமா இல்லையா? என்னப்பா எப்படி சொல்ற? கால்பந்து ஆடுறதுக்கு ரசிகர்கள் கம்மியா இருக்குங்கறியா? பின்ன இப்போ நம்ம நாடு வேணா ஆடாம இருக்கலாம், ஆனா உலக அளவுல பாத்தீங்கன்னா கால்பந்துக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறது இந்தியா தானாமா. அடே அப்பா, அந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்கப்பா, நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ரசிக்கிறது வந்து குறையே இல்லைங்கிறீங்க. கேரளாவுல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குதுப்பா. அடே அப்பா, சரி இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லு. சரிங்களா? நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் வீரர்கள் பேர் சொல்லுங்க. என்ன எப்படி கேட்டு போட்ட? டப்பு டப்புன்னு வருமே, டெண்டுல்கர், கங்குலி, சேவக், கவாஸ்கர். ஆடே அப்ப போதும் போதும். இதே மாதிரி உலக அளவுல ஃபுட்பால் பிளேயர்கள் இருப்பாங்களா, அவங்க பேர் சொல்லுங்களேன். பெரிய ஆளுங்கப்பா, பீலேன்னு ஒருத்தர், மரடோனா, ரொனால்டோ, எத்தனை பேர் இருக்கிறாங்க. அழகா சொன்னீங்க. இப்ப நம்ம இந்தியா ஃபுட்பால் டீம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 2 பேர் ரொம்ப வேணாம், ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். ஓ அப்படி கேக்குறியா? தெரியலையே. இதுதான் பண்ண. சரிங்களா? கிரிக்கெட் நம்ம ஊக்குவிக்கிற அளவுக்கு சரிங்களா, நம்ம இதுல ஃபுட்பால் நான் சொல்லவில்லை, எந்த ஒரு விளையாட்டுமே நம்ம ஊக்குவிக்கிறது இல்ல. ஏன் ஹாக்கியா கூட இருக்கட்டுமே, எத்தனை பேர் நீங்க ஊக்குவிக்கிறீங்க? உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வழிப்பாதையாவே போயிட்டு இருக்கிறோம். கிரிக்கெட்னு எதில் பார்த்தாலும் கிரிக்கெட் மட்டுமே விளையாடிட்டு இருக்கிறோம். மற்ற விளையாட்டுகளும் வேணுமே இல்லையா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்கள கிரிக்கெட்டு கூட விளையாட விடுறதில்ல, விளையாட்டே வேண்டாங்கிறாங்க. படிப்பு 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 தான். சரியா? விளையாட்டை எல்லாம் ஊக்குவிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒலிம்பிக்ல நம்ம வரலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விளையாட்டை கவனிக்காம இருந்தா அப்புறம் எப்படி ஒலிம்பிக்ல வருவோம், அப்புறம் எப்படி உலக கோப்பையில வருவோம்? நான் என்ன சொல்றேன்னா, வெறும் டாக்டர் இன்ஜினியரு இவங்க மட்டுமே ஒரு நாட்டுக்கு போதுமா? டெண்டுல்கர் வேணும், மரடோனா வேணும், இது மாதிரி ஆளுகளும் வேணுமே இல்லையா ஒரு நாட்டுக்கு? கண்டிப்பா. அதை யார் உருவாக்குறது? உண்மைதான். இப்போ அதெல்லாம் வேணும். வருமானத்துக்கு என்ன வழி? அதை மட்டும் பார்த்தா போதும். அந்த பையன் ஆசைப்படுவா சின்ன வயசுல, ஏதோ வந்து காலில் வந்து தட்டுவா அடிப்பா, அதெல்லாம் தூக்கி வெளியே வீசி அதெல்லாம் வேண்டாம், படி நீ. ஒன்றும் இல்லைங்க பண்ணியார, நம்ம இதுல இந்திய டீம் கேப்டன் கிரிக்கெட்ல யாரு? தோனி தான். ஆமா இருக்காங்க இல்லையா? அவர் டோனி பாத்தீங்கன்னா வந்து ஃபுட்பால்ல கோல் கீப்பரா தான் இருந்தாருங்களா பாரப்பா. அதுக்கப்புறம் அவருடைய பயிற்சியாளர் பார்த்து சரிங்களா, ஃபுட்பால்ல நம்ம நாட்டுக்கு வந்து அவ்வளவு ஒரு இது கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, சரி அவர் நல்ல எதிர்காலம் கிடையாது, நீ அதனால கிரிக்கெட்டுக்கு வந்துரு அப்படியே அவர் கிரிக்கெட்டுக்கு மாத்தி கோச்சிங் கொடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காரு. நிறைய கப்பு நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு, நிறைய பெருமைகளை சேர்த்திருக்காருன்னு சொல்ல. ஆனா அந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து ஃபுட்பால் இன்னைக்கு தெரியாம இருக்காங்க. கண்டிப்பா இல்லையா? அதனால எல்லாரையுமே ஊக்குவிக்கணும், நல்லா இது பண்ணணும். அதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2017 வருது பாருங்க. ஆமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 17 வயதுக்கு உட்பட்ட சரிங்களா அந்த பசங்களுக்காக பாத்தீங்கன்னா திரும்ப உலக கிண்ண கால்பந்து போட்டி நடத்துறாங்களாம். எங்க? நம்ம ஊர்லங்க, இந்தியாலங்க. இந்தியாவில் நடக்குதா? ஆமா. அதுக்காக இப்ப இருந்தே சரிங்களா நம்ம ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் யாரெல்லாம் அந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ அவங்கள ஊக்குவிச்சு சரி அவங்க பார்த்து அவங்க நல்லா தயார்படுத்தணும். கண்டிப்பா. அப்போதான் ஒரு வளமான ஒரு இளைஞர்கள் இது வந்து விளையாட்டுல இருக்கும். ஏன்னா உலகம் பூரா ரசிக்கப்படுற ஒரு விளையாட்டு. ஏன்னா இப்போ ஒலிம்பிக்கு தான் வந்து டிவியில பார்க்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாமா, எத்தனையோ கூட பேர் பார்ப்பாங்களாமா. அதுக்கு அடுத்தது வந்து அதிகமா பார்க்கறதுங்கிறது வந்து கால்பந்து ஆட்டம் தான். ஏன்னா இந்தியா வந்து உலக அளவுல ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாடாகி போச்சு. இப்போ இத்தனை கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு 12 பேர் 13 பேர் இல்லை அப்படிங்கிறது வேதனையான விஷயம் தான். அரத பழசால செய்தியில் ஆரம்பிச்சு நொடிக்கு நொடி நடக்கிற உலக செய்தி வரைக்கும் ஒண்ணு விடாம கண்ணும் கருத்துமா கண்காணிப்பு செஞ்சு நல்ல நல்ல செய்திகளா தேடி பிடிச்சு அடிச்சு பிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு உடனுக்குடன் உங்க வீட்டு கதவை தட்டி கலகலப்பா செய்திகளை கொண்டு வர நாங்க இருக்கோம். அதனால அடுத்த நாள் காலையில பேப்பர் தோசை வரும் வரைக்கும் நீங்க நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.